வெட்டிங் எனும் திருமணம். நாங்க பார்த்து பேச இருக்கிறது ஒரு டிஜே. ஸோ எவ்வளோ வருஷமா நீங்க இந்த மிருதங்கம்? நான் வந்து 6 வயசுல தொடங்கினேன். உண்மையிலேயே ஒரு டிஜேக்கு பொருத்தமான ஒரு பேர் அந்த பீ சவுண்ட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? எல்லாருமே கஷ்டப்பட்டு தலைப்படிய பிக்காத குறையா பிச்சுட்டு இருக்கிறார். யாரு அந்த சர்ப்ரைஸ்? யாரு அந்த சர்ப்ரைஸ்? சும்மா எப்படி இந்த சர்ப்ரைஸ்? ஹாப்பி தீபாவளி. எப்படி செய்யாத நீ மேக்கப் எல்லாம் பூசினியா? அந்த மியூசிக் ஆக்டில் வந்து எங்கள் மிருதங்க பிள்ளையர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். அவுட் என்ன செய்யறேன்னு தெரியாது. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட் சொன்னார், எனக்கு ஒரு நல்ல குண்டு மிருதங்க பிள்ளையர் தெரியுமாண்டார். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு IBC தமிழ் வழங்கும் மெரிடியன் கிராண்ட்ஸ் வெட்டிங் எனும் திருமணம், பவர்ட் பை பிளாக் மேஜிக் கிரியேஷன்ஸ், co-presented by ஓம் கிரியேட்டிவ்ஸ். ஓகே, இது வந்து தொடர்ச்சி நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏதாவது, லைக் obviously you don't need to mention the client's name, பட் இந்த ஒரு ரிசப்ஷன் என்னால் லைஃப்பில் வந்து மறக்க முடியாது அப்படின்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்குதா? நாங்கள் வந்து ஒரு ரிசப்ஷன் செய்திருந்தாங்க. அண்ட் அதில் வந்து we had like ஒரு 12-foot giant robot. So அந்த robot வந்து he was dancing to Tamil songs along to நாங்கள் பாட்டு போடைக்க. So it was a unique concept, ஒருத்தரும் செய்யாதது. And it was like full technological, because the groom was very into his technology. So நாங்க வந்து ஒரு Predator and ஒரு robot கொண்டு வந்து, which we sourced in. பிறகு அதோட சேர்த்து we put in a saxophone player that plays Tamil music. பிறகு we had again saxophone and Tamil people playing together. Fusion. So fusion மாதிரி. Wow. So this particular client அவங்க வந்து சொன்னாங்க, look, I want my reception to be very different. ஒருத்தரும் செய்யாதது தான் we want to do. So we were like, yeah, that's fine. So அப்படியான ஆக்கள் வரைக்க we want to produce something new. And in the industry வந்து you need to always keep giving new. அந்த opportunity தான் நீங்க grasp பண்ணி அதை perfectly use பண்ணி உங்களுடைய So I think that reception was, I think 1000 பேர் கிட்ட வந்தாங்க. And it was just an amazing experience, just being part of that whole reception. I'm sure it must have been. ஒரு ரோபோ வந்து என்ன மாதிரி தமிழ் பாட்டுகள் ஆடுமா? குத்து எல்லாம் போட்டு? Literally kutu dance, like Ghana moves, and Ghana is really coming in. So குத்துக்கு எப்படி ரோபோ? அவ மாதிரி தான். இல்ல குத்து. Okay, நான் இமேஜின் பண்ணி பார்க்கறேன். இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. It was a really good concept. And நாங்க we thought maybe வேலை செய்யுமா, like we weren't too sure. But on the day, the crowd response was amazing. And I think we're going to introduce more and more new features for the future. That's where it's going to be. Very good. So நீங்க சொல்லுங்க, இப்போ ரெபல் ஸ்டார் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு லேபிள் வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வகையில் 10 வருஷத்துக்கு முதல் இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் டயஸ்போரா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு களம் அண்ட் தளம் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்தது ரெபல் ஸ்டார் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த பெருமை கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபேமிலியிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு இருக்குது. அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ என்னதான் பிராஹா தனியாக வந்து அவருடைய வேலைகளை பண்ணினாலும் டிஜே அந்த மாதிரி, இன்னும் நீங்க ரெபல் ஸ்டார் ஃபேமிலியோட ஒரு பார்ட்டா தான் இருக்கிறீங்க. ஹோஸ்டிங்ல உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் இன் ஹவுஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ ரெபல் ஸ்டார் அது ஒரு தனி ஃபேமிலி இல்லையா? அந்த ஃபேமிலியிலேருந்து இப்போ ஒருத்தங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் சிவில் செரமனி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதோட கல்யாண வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குது? ஸோ பிகாஸ் நாங்கள் கல்யாண ஷோவில் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் யூ ஷுட் டாக் அபவுட் இட் வித் சாய்ஸ் பெர்மிஷன். ஆஃப் கோர்ஸ் பெர்மிஷன் கேட்கல, பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஓகே. வெட்டிங் they only had the civil part of done in Canada, so wedding probably in two years la 2 years gap irka. 1 or 2 from Canada. Okay. So 1 or 2. So ஒரு கிளி வந்து உங்க ரெபல் ஸ்டார் கூல் பறந்து போச்சே, பறந்து ஜோடியை தேடி போயிடுச்சு. ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
people grow, people change, life changes. Yeah. So You have to move on. yeah, but we've adapted to it. So இப்பயும் நாங்க show Ennum செஞ்சோம்னா we do it together. Yeah. The obviously. relationship, I'm the relationship. Understanding there and doesn't change. chemistry relationships is still there, Yeah. but lifestyle has changed. Yeah. முந்தி Miss வீட்டு பண்றீங்களா சாயா? Because like I believe now he lives in Canada. அது அப்படி மிஸ் பண்ணத்தான் தோணும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலம் ஒன்றா இருந்து என்ன செஞ்சாலும் ஒன்றா பிளான் பண்ணுறது எவ்ரிதிங். ஆனால் இப்போ வந்து வி ஜஸ்ட் இப்பயும் பிளான் பண்ணி வி ஸ்டில் சிட் டவுன். பட் என்ன ஸ்கைப்பில் தான் இருப்போம். பட் we could see the transformation now. அந்த சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வளர்ந்து வந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப், டீனேஜ் டைம். வளர்ந்து வந்ததை பத்தி நீங்க நாங்கள் வளரவே இல்லை. So அந்த டீனேஜ் டைம், யூனிவர்சிட்டி டைம் அந்த personal growth, we could all experience and understand the difference. அந்த மெச்சூரிட்டி வேற வேற எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. சொல்லும்போதே அப்படியே லைட்டா ஹரிட கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வருது. வெரைட்டி எடிட்டர் போட்டுருவேன். இல்ல நீங்க ஏன் வந்து சாயோடைய வைஃப் அவங்களையும் ரெபல் ஸ்டார் ஃபேமிலியில ஒண்ணா சேர்த்துருங்க. ஐ திங்க் குமாரோடைய உங்களுடைய மேனேஜர் ஃபவுண்டர் அவருடைய வைஃபும் வந்து ஒண்ணா தான் இருக்காங்க. ஸோ எல்லாரும் யாரு கல்யாணம் பண்ணாலும் அவங்க வைஃபையும் வந்து ஒரு பொசிஷனை கொடுத்து வச்சுட்டீங்கன்னா இப்படி என்னோட ஐடியா. நல்ல ஐடியா நல்ல சண்டை வேணும். ஓகே, பட் ரெபல் ஸ்டார் ரெக்கார்ட்ஸுடைய 10 வருஷம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த செலிப்ரேஷன் சொல்லுங்கள். பிகாஸ் அதுவும் ஒரு கொண்டாட்டம் தானே, ஒரு கல்யாணம் மாதிரி தான் பெருசாக கிராண்டாக நடந்திருக்கு. அங்கே 10th anniversary, இப்போ கல்யாணம் கட்டி நாங்கள் 25th anniversary செய்கிற மாதிரி அது அங்கே 10th anniversary since we started. தொடக்கத்தில் வந்து it was hard. It's difficult. It was initially வந்து பிளான் பண்ணிக்க கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஒரு team spirit, understanding people, all of us being together was hard. Because we've grown up, right? But எங்களுக்கு வந்து more like we're busier with just general life. நாங்க சின்ன வயசா இருக்க everything we used to think about was Rebel Star, how we can put music and how we can deliver different things. The meetings when they once a month happen. Yeah. When you grow up, you lose touch a little bit. அது திருப்பி கொண்டு வரேக்க you realize what you've missed. So it was nice feeling. It's back to teenage vices போன மாதிரி. நீங்க வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த மாதிரி லேபிள் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து ரெபல் ஸ்டார் ரெக்கார்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு, சஸ்டெயின் பண்ண முடியாது இங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி. Again, இந்த ரிலேஷன்ஷிப்லயும் வந்து as long as I have a good understanding and ready to listen. என்னத்தை சொன்னாலும் just be ready to listen, you can go through it. நீங்க சொல்றது like as a team work as a team இப்போ நாங்க ரிலேஷன் வெட்டிங்ல வரைக்கும் ரிலேஷன்ஷிப் தான், ஒரு டீமா இருக்கீங்க is a relationship தான். Some what tends to mess up, especially in the ஒரு டீம் பொறுத்தவரையில, some people வந்து represent the label more than others. Like I think there's about 6 people that's behind the scenes, but ஒருத்தரும் தெரியா. But they play such an instrumental role. So when அவங்களுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து, they need to still feel part of the team, yet be humble. So like being humble when I learned from Rebel Star, like you need to be humble. It's important to be humble. However big you get in life, even being humble is very important. You should always think where you started from. Yeah. Every time எப்பயாவது நீங்க யோசிச்சீங்க நான் இது செய்யறது குவிட் பண்ணலாமே, டைம் வேஸ்ட் ஆகுது என்ன கேட்க, நீங்க ஃபர்ஸ்ட் டே திங்க் பண்ணிருப்பீங்க தானே இப்படி ஒன்று செய்யணும். அந்த நாள் அப்போ போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா you can sustain. Because we had these moments. We did. All the time we had it. யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் தடமாறி போறாங்க அப்படின்னா நீங்க உடனே கையை பிடிச்சி இழுத்து இங்க வா இதை ஞாபகம் பண்ணி நாங்க எப்படி இருந்தோம் அந்த மாதிரி சொல்றீங்க. ஸோ நீங்க வந்து லைக் ஒருத்தர் கம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அட் த சேம் டைம் ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்னு சொல்றீங்க. ஸோ அது பெரிய விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஐ திங்க் நாங்க எங்களுக்கு யாருமே அன்பார்ச்சுனேட்லி இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால ஐ திங்க் இது ஒரு கப்பலுக்கு வந்து அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. பட் ஓவராலா நாங்க பாக்குற பிரச்சனைகள், எங்களோட ஃபேமிலிஸ்ல பாக்குற பிரச்சனைகளை வச்சு பார்க்க ஒரு கப்பலுக்கு ஈஸியா சொல்லலாம்னா 99% of a problem you can solve just by talking. அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட ஆபத்து. பட் கூட கதைச்சாலும் பிரச்சனை, கூட கதைச்சாலும் என்றாலும் அவங்க மனசுக்கு இருக்கிறதெல்லாம் வெளியால வந்துடும். நீங்க அதை அடக்கி வச்சிருந்தா தான் அடக்கி வைக்க அது வந்து பலூன் மாதிரி ஊதி ஒரு நாள் வெடிச்சிடும். It's always good to talk things out. Which especially with girls, actually no, அப்படி சொல்லக்கூடாது. பொதுவா hello group, excuse me, no talking. And this 99% is not just normal husband and wife, can be anyone, even with friends,
sisters, Friends, brothers, yeah. anyone. General public. You know. கேர்ள்ஸ் பாய்ஸ் அண்ட் அப்படி கிடையாது. சீரியஸா சொல்ல போனா எல்லாருக்குமே இருக்கிற அதே உணர்ச்சி. Any relationship doesn't matter what it is. நாங்க ஈகோ எடுத்து இப்படி வெளியால வச்சிட்டு எங்களே நாங்க அவையோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விட்டோம்னா you have no issues. When you have the ego, then you start thinking, why do I have to call him? Why do I have to speak to them first? அது அந்த why question வரைக்கும் தான் நீங்களே கடைசில ஒரு why அவ வந்து மாறிடுவீங்க. இன்னொரு முதல் கதைக்க கூடாதோ, and you're just like, I mean, that just creates problems. So கலைக்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமா அடிபட்டு பாதிக்க. this is the experience of the 10 years of journey. என்ன சொல்லி முடிக்கலாம்னு. No. Like எனக்கு விளங்குது, I understand. உண்மையிலேயே இப்போ இந்த ஷோ வந்து கொஞ்சம் சீரியஸாக போய்கொண்டு இருக்குது. ஐ திங்க் இவர் ஒரு ஸ்டாண்டப் கமெடியனாக இருக்கிறதுனால he has a responsibility because you have pretty much covered எல்லாரையுமே நீங்கள் வந்து அப்படியே கழுவி ஊற்றிட்டீங்க. அதில் இருக்கிற கான்டென்ட்ஸ் வந்து எல்லா சம்பந்தமான விஷயங்களாகவும் இருக்கும். பொதுவாக நீங்கள் கூட ஃபேமிலி லைஃப்பை தான் எடுத்து பண்ணுறது. சில பேர் வந்து கேட்பாங்க, பார்க்குறதுக்கு சின்ன பொடியாக இருக்கிறேன், இவன் யார், இவன் சொல்கிற கருத்தெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நீங்கள் எடுப்பீங்க எல்லாமே இல்லையா? நம்ம பார்க்குறது, நாங்கள் வந்து ஒரு கப்பலாவோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ கல்யாண வாழ்க்கையில் உள்ளவராவோ கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு இல்லையா? ஸோ ஆஸ் அ ஸ்டாண்டப் கமெடியனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பு இருக்குமென்னு நினைக்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? 100%. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நாங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெயிட்டாக சொன்னோம்னா நாங்கள் ஒருத்தருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு bothered. Okay, so ஆனால் நாங்கள் அது ஒரு ஹியூமரஸ் வேயா ஒரு காமெடி ஆஸ்பெக்டில் சொன்னோம்னா சப்கான்ஷியஸ்லி இட் ஷுட் கோ. கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் where that thing works. Exactly. Getting a message through subconsciously. So யாரு சொல்ற மாதிரி இல்லாம ஓகே சொல்றப்பட்ட கருத்து உங்களுக்கு பொருத்தமா இருக்குதா, ஸோ அதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா, அது இட்ஸ் அப் டு யூ. அதுவும் நாங்கள் ஒரு ஆஸ் எ ஸ்டாண்டப் கமெடியன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் மெசேஜ் சொல்கிறத விட ஒரு ஹியூமரோட as a with the whole performance as a ஆர்ட்டாக சொல்லிக்கல subconsciously you will understand the I think they meaning. understand more. If anything, more likely they understand it better. And இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்க கூட இஸ் நார்மலி sit with Braha and we have Nav, we have a couple of others, the whole team. So நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறது ஒன் ஸ்டேஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. லைக் on the day nothing would go the way. It's again அவர் ஹோஸ்ட் பண்ணிக்க நான் சொன்னேன் தானே, you constantly reading the audience. So நாங்கள் இப்போ ரிசப்ஷனாக இருக்கட்டும், வெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு இவெண்ட்டாக இருக்கட்டும், anything, first 45 செகண்ட்ல you have to understand the vibe of the audience. அந்த 45 செகண்ட்ல நீங்கள் அந்த வைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா you can run it for the whole day. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்களை நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். சரி, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற வெட்டிங்ஸ், பிகாஸ் லைக் என்ன சொல்கிறது, லைக் கம்மிங் ஃப்ரம் அ யங்கர் ஜெனரேஷன், ஐ திங்க் ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். இப்போ நடக்கிற வெட்டிங்ஸோடைய ஸ்கேல் ஒரு பெரிய லெவலுக்கு போயிருக்குது, அடுத்த லெவலுக்கு போயிருக்கு, ஒரு கிராண்டியராக பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் யூ நோ லைக் ஹி செட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் இட் டு பி டிஃப்ரெண்ட்? It depends on the person, you know. Maybe you might like a big wedding, I might not. But at the end of the day, if it's two couples coming together, two souls, it's the understanding you have, you know. If she wants it, then why not? Give it to her. ஐயோ, அண்டர்ஸ்டாண்டிங். So அந்த souls எப்போ combine பண்ணதோ, that's the big day. So whatever that soul wanted each other, give it, why not? If you have it, then you can. Yeah. ஸோ இந்த வெட்டிங்கை நான் இந்த மாதிரி அதனால என்ன மொத்தத்தில் ஆன்சர் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, I can't give you the right answer now. Depends what my other soul wants. ஐயோ, நான் வந்து உங்களோட கல்யாணம் எல்லாருக்கும் அந்த ஆன்சர். So everyone has their own answer for that. Hari, I want to make one point very clear. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இப்ப இருந்தா அது பத்தி நாங்க கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நாங்க உங்களோட கல்யாணத்தை பத்தி கேட்கல, பொதுவா சொல்றது. இல்ல இப்ப நீங்க ஒரு 5 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க கதைக்கிறீங்க, நீங்க ஒரு வெட்டிங்க்கு போறீங்க, அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து க்ரூம் கொதிக்கிறாங்க, பிரைட் வந்து அப்படியே தேர்ல இருந்து பல்லக்குல இருந்து வராங்க, இப்படி புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க விட்னஸ் பண்ணி பாக்கும்போது as an audience sometimes I feel awkward. Okay, இது வந்து okay, in the society we've matured out for the better. அது 100% சொல்லுவேன். It's good, you know, like we're open to new things, but some things வந்து பார்க்குற கண்ணுக்கு கொஞ்சம் awkward-ஆ இருக்கும். It's a bit
தேவையா? Yeah, why can't you do something better? But then some things are a necessity. So it depends, like how you said, understanding irukkonum. Like some couples நாங்க வந்து before a wedding we always meet up with them. We consult them before. Or consultation weapon. Okay. So up of it, like some couples have been together for like 10 years. சரியா? But their chemistry when they zero இருக்கும். Like they start arguing in front of us and we're just like That's the best part. we're just That's the sitting best there part. like okay then. Okay, calm down. But then இன்னொரு couples இருக்காங்க like arranged marriage. 1 year தான் தெரிஞ்சிருக்கும் or even 6 months, but their chemistry is just amazing. So it doesn't depend on how long you've been with them or if it's arranged or if it's love. And the understanding and the main concept understanding சரியா இருந்துச்சுன்னா then it helps prepping up the wedding. And அப்படியான understanding உள்ள ஆட்கள் இந்த wedding செய்யும் எங்களுக்கு more satisfaction. Yeah, கண்டிப்பா. And then And the wedding looks more solid. அந்த ஒரு கேப் அப்படி இருக்கிற அந்த வித்தியாசமே தெரியாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலுக்கு. Yeah. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கப்பலுக்கு என்ன இஷ்யூண்டா அவன் ஒன்று சொல்லிக்கல இவர் ஒன்று சொல்லுவார். அப்போ நாங்கள் யாரை கேட்குறேன்னு தெரியாது. And then we want to end of the day we want to satisfy them. both of them. Exactly. Both of ரெண்டு them. பேரும். So Because it's their day. அது yeah. at the end of the day அது அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வருஷம் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் எல்லாருமே பார்த்து செரிஷ் பண்ண வேண்டிய சம்பவம் இது. ஓ இப்படிதான் எங்க கல்யாணம் அந்த காலத்துல நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So at the end of the day நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல ஹெலிகாப்டர்ல இறங்கினவா அப்ப வந்து ரோபோ வந்து சொல்ல முடியாது. ரோபோ தான் எல்லாமே ரோபோட்டிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் வயசு போயிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த அதை நினைச்சு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. சரி வேணாம் இல்ல நான் பொதுவா நான் நினைக்கிறேன் as long as அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு உள்ள இருக்கு. பிகாஸ் கல்யாணம் இஸ் ஆல் அபவுட் ரெண்டு பேர் சேர்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அண்ட் சொந்தக்காரங்க அவங்களுடைய குடும்பம் எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து ரெண்டு பேரும் எப்படி என்ன மாதிரி அதை போர்ட்ரே பண்ண போறாங்க என்றது இட்ஸ் அப் டு தெம் அப் டு தேர் ஃபேமிலி. அதை நாங்கள் யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு நாங்கள் சொல்ற கருத்தெல்லாம் சீரியஸா எடுக்காதீங்க. இது எங்களுடைய பொதுவான ஒரு யங்கர் ஜெனரேஷனா எப்படி வெட்டிங்க பார்க்குறோம். நான் வந்து even like a few months back நாங்கள் வந்து BBC Asian Networkல ஒரு டாக் ஷோ செய்தேன். ஸோ literally about இந்த டாபிக்கை பற்றி செய்தேன் நான். Okay. Which நான் அதில் மென்ஷன் பண்ணது வந்து if you feel it's right then you do it. Don't do it for the other people, surrounding people. Exactly. Like சமுதாயத்துக்கு செய்து பிரயோசனம். Do it for yourself, and if you're happy spending that money, then come. As in like kind of பேர் வந்து சொல்லுவாங்க, you're really expensive, we can't afford it. Then I'll be like, okay, that's totally understandable, but we do things differently, and we like to satisfy what you guys want. Exactly. And உங்களுக்கு அது விருப்பம்ண்டா, by all means go for it, but don't do it for just because that person's done it. Don't go for it. There's no such thing as expensive anyway, because I think like it's worth it இல்லையா என்றதான் அதுல நாங்க எங்கற ஜெனரேஷன்ல வரைக்கும் what he said was right. So follow your heart and you want to do what you want to do. Yeah. But the generation before us, they just want to do things what the outside world thinks. That's why we've improved a lot. Yeah. Of what we are more specific nowadays. Our generation, so well, like, our generation is very specific. இப்படிதான் வேணும் இதுதான் வேணும். That's why we want to have. ஆனா அதுக்கு முதல் ஜெனரேஷன் தான் இல்ல அவன் அடுத்தபடியா இவனுக்கும் நான் இப்படி எடுத்து கொடுக்கணும். சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பாங்க ஆனா அந்த மைண்ட் செட் இப்ப எங்க ஜெனரேஷனுக்கு அது இல்ல. So we know how to manage ourselves with the money and time. Very good. பட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்யறதுக்கு விரும்புறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்பயாவது ஒரு நாளைக்கு தனியா கல்யாணம் பண்ணும்போது உங்களோட கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்த அவ்வளோ பேரும் பார்ப்பாங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஐம் ஷியோர் யூல் டூ இட் அக்கார்டிங்லி. ஸோ நீங்க வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸுக்கு போயிருக்கிறீங்க இல்லையா? ஸோ ஷோஸ் பண்ணியிருக்கிறீங்க, இன்டர்நேஷ்னல் ஷோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வெட்டிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு போய் அட்டென்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். என்ன சொல்கிறது, யூரோப்பில் இல்லை கனடாவில் அமெரிக்காவில். ஸோ இங்கே நடக்கிற வெட்டிங்ஸுக்கும் வெளிநாடுகளில் நடக்கிற வெட்டிங்ஸுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் பார்க்குறீங்க? I would say இங்கே நடக்கிற வெட்டிங்ஸ் வந்து they are more, how can I say, they're a bit more advanced. You think? Yeah, I think we're used to it. Inga vanda a lot of weddings in comparison to other countries. Big scale weddings nadakra percentage is a lot higher. Inga vanda more event organizers irukkranga. There's more, if there's enough decor people, there's enough venues. For example, nanga Switzerland sedanga the couple I met with the couple. They said they look 2 years ago mudal they had to look for the venue and they had to start prepping up because it's a lack of suppliers, a lack of facilities on the correct. So when they went into such
a big wedding. அவங்க வந்து makeup artist இருந்து, so Vidya came from here. We went from London. Even the photography, videography came from here. So everything was outsourced from me. But then the cost goes up as well. Up for them, exactly. So I think that's what the main thing I think. But in terms of the scale of the wedding, it doesn't happen that often. So hence why we think, sometimes it can be not as organized. And I noticed one more thing, but might sound very bad. பரவாயில்ல சொல்லுவோம். உங்களுக்கு பரவாயில்ல, நான் ரோட்ல சேஃபா போகணும். No, Europe countries பார்க்க couples get married very early, like 21 to they start getting married. And most of the times when I went to do events, அங்கே போய்க்கல வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து எப்பயும் குறையா இருக்கு எங்களை ஆக்களை விட. Sometimes, not all the time. So அப்போ நான் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்குறேன், நான் இவர் ஏர்லியாக மாதிரி பண்ண விடுற நீங்கள் அவங்க வர ஆன்சர் வந்து இதெல்லாம் யூரோப் கண்ட்ரீஸில் நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்து அவ ஆசைப்பட்டுட்டினும் அவன் ஆசைக்கு தான் நாங்கள் செய்கிறோம். அண்டர்ஸ்டாண்டபிள். அம்மா அப்பா எல்லாமே எங்கள் ஆசைக்கு செய்கிறீங்க. ஏன்னா நாங்கள் வெரி ஸ்பாயில்டு, எல்லாருமே நாங்கள் வெரி ஸ்பாயில்டு. நாங்கள் இல்லை, ஒரு சில பேர். நம்ம எங்கள் ஜென்ரேஷனில் வந்து we all are spoiled, I would say, from our parents. அவங்க கூட செல்லத்தையும் பாசத்தையும் கொடுத்தபடியா we can always fall back onto them. And அவைக்கு அது இருக்கையில். ஸோ அப்போ நான் இப்படித்தான் ஒரு அப்பாட்ட நான் கேட்டேன், கரை அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கேன் இதே கேள்வியில். பொதுவாக என்ன சொன்னாங்க? பொதுவாகவே சொன்னது வந்து அவை ஆசைப்பட்டபடியோ ஆசைக்காண்டி தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள். ஆனால் அதில் என்ன டிஃபிகல்ட்டி இப்போ இருக்குன்னா, ஸோ அவை அவ்வளோ பாசத்தோடு இருக்கிறபடியா they don't see the maturity of life at the moment. So it's going to take them few years to understand that part. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு இந்த மெச்சூரிட்டின்னு வேற இல்லைன்னா why force yourself doing these things? கவலையாக இருக்கிறதா பொறாமையாக இருக்கிறதா? நான் கவலையாக இருக்கிறேன். என்னென்னா நீ வைஃபையும் எங்கேயும் போனால் வைஃபோட போகணும். So you have to always think that. Sometimes you forget to think that. And then when you have a baby or whatever, அந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய டைம் இருக்கணும். You have to physically you have to be ready for these things as well. So அதனால தான் நான் நினைச்சேன், நமக்கு கல்யாணம் நடக்கல, என்ன நம்மளோட ஏஜ்ல இருக்கிறோம், அவன் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு. ஸோ எனிவே இப்போ வந்து நாங்கள் இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து பிராஹாக்கு இருக்கு. இந்த பிராஹா வந்து இப்போ மங்களகரமா அவரை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் இந்த ஷோவில், சரியா? பிகாஸ் இட்ஸ் a DJ, இட்ஸ் a வெட்டிங் ஷோ. அதனால அதுக்கு எனக்கு குட்டி ஹரியோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு. எஸ், அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த பிரேக்குக்கு பிறகு சொல்றேன். வெட்டிங் எனும் திருமணம்.